இதய தோட்டமும் பண்படுத்தப்பட வேண்டும். நிலத்தை உழ துவங்குவதிலிருந்து பாடங்களை தொடர்ந்து கற்கலாம். எந்த நிலமும் உடனே பலன் கொடுக்கும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. அயராது தொடர்ந்து நிலம் ஆயத்தப்படணும். பின்பு விதை விதைக்கப்பட்டு பயிரும் வளர்க்கப்படுது. ஆவிக்குரிய விதையும் இப்படியே கையாளப்படணும். இதயம் என்ற தோட்டம் முதல்ல பண்படுத்தப்படணும். மனம் திரும்புதலின் மண் உடைக்கப்படணும். நல்ல செடிகளை நெருக்கும் களைகள் எடுக்கப்படணும். களைகள் அதிகமாக வளர்ந்துட்டா அதை நீக்க அதிகமாக உழைக்கணும். இதயத்தின் களைகளை நீக்க கிறிஸ்துவுடன் விடாமுயற்சியுடன் செயல்படணும்.